ரஷ்ய அரசாங்கம் ஆப்பிரிக்காவில் பிரான்ஸுக்கு ஒரு மரண அடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சுத்தமாக எதிர்பார்க்காத பிரான்ஸ் அரசாங்கம் இப்போ ஆப்பிரிக்காவில் வந்து கம்ப்ளீட்டாகவே மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வெளியேற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆப்பிரிக்காவில் பிரான்ஸை கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறதுக்கு ரஷ்யா அப்படி என்ன பண்ணாங்க, கடந்த ஒரு வாரத்தில் ரஷ்யா பிரான்ஸுக்கு எதிராக செஞ்ச அந்த தரமான சம்பவம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே பிரான்சினுடைய அதிகாரத்துக்கு ரஷ்யா முற்றுப்புள்ளி வச்சது எப்படி அப்படிங்கிறது ரொம்பவே டீடைலா இந்த வீடியோல பார்த்தரலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, கடந்த ஒரு வாரம் பிரான்ஸ் அரசாங்கத்துக்கு ரொம்பவே மோசமான வாரம் தாங்க சொல்லி ஆகணும். ஏன்பா அந்த நாட்டில் நடந்த ஆட்சி கவிழ்ப்பை பற்றி பேசுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க இல்லை. என்னதான் பிரான்ஸில் ஒரு பக்கம் ஆட்சி கவிழ்ப்பு நடந்திருந்தாலுமே கூட அதை விட ஒரு பெரிய இடி அப்படிங்கிறது பிரான்ஸ் அரசாங்கத்து மேலே விழுந்திருக்குது. காரணம், மாலி, நைஜர், பர்கினோ ஃபசோ இந்த நாடுகளுடைய பெயர்கள் எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். பிரான்சினுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருந்த இந்த நாடுகளில் கடந்த வருடம் ஆட்சி கவிழ்ப்புகள் நடைபெற்ற செய்தியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு பிறகு இந்த நாடுகள் ஒன்றா ரஷ்யாவின் பக்கம் சாஞ்சது. ஸோ இப்போ இந்த வரிசையில் புதுசாக பார்த்தீங்கன்னா சேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பிரிக்க நாடும் இணைஞ்சிருக்குதுங்க. யாரும் எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு சேடினுடைய அதிபர் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு படைகளை உடனடியாக வெளியேற சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறார். ஸோ இந்த சேட் அப்படிங்கிற நாடு பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு நாடு. ஸோ இப்போ இந்த மாலி, பர்கினோ ஃபசோவையெல்லாம் இழந்தது கூட பிரான்ஸுக்கு ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தி இருக்காது. ஆனால் இந்த சேட் அப்படிங்கிற நாட்டை இழக்கிறது பிரான்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய வடுவையை ஏற்படுத்தும். காரணம், சஹேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பிரிக்காவினுடைய இந்த குறிப்பிட்ட பகுதியில் பல நாடுகள் இருந்தாலுமே கூட இந்த நாடுகள் எல்லாத்துலேயும் பிரான்ஸினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் சேட் தான். ஸோ இந்த இடத்துல பிரான்சினுடைய அதிகாரத்தோட மையப்புள்ளியே சேட் அப்படிங்கிற இந்த நாடுன்னு தாங்க சொல்லி ஆகணும். ஸோ அந்த நாட்டினுடைய வீரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிசிப்ளைன்டாக இருப்பாங்க. ஸோ ஒரு நாட்டில் என்னதான் அந்த நாடு மிகப்பெரிய நாடாக இருந்தாலுமே கூட, என்னதான் அந்த நாடுகிட்ட பல்வேறு வகையான ஆயுதங்கள் இருந்தாலும் அந்த நாட்டினுடைய வீரர்கள்கிட்ட எந்த மாதிரியான ஒரு டிசிப்ளைன் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த நாட்டால் ஒரு போரில் ஜெயிக்கவே முடியும். அந்த வகையில் சேடில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் மத்தியில் இந்த டிசிப்ளைன் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அவர்களை பயன்படுத்தி தான் இந்த மொத்த சஹேல் பிராந்தியத்தையுமே பிரான்ஸ் அரசாங்கம் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்ததாக வந்து சொல்லப்படுது. ஸோ எந்த அளவுக்கு சேடுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில் க்ளோஸான உறவு இருந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக எல்லா நாடுகளுமே மற்ற நாடுகளுக்கு மிலிட்ரி பேஸ் வச்சுக்கிறதுக்கு அனுமதி தர்றது அப்படிங்கிறது சகஜமான ஒரு விஷயம்தான். ஆனால் அவங்க நாட்டோட தலைநகரத்திலேயே மிலிட்ரி பேஸ் வச்சுக்கிறதுக்கு எந்த நாடுகளுமே அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா மற்ற நாடுகளோட மிலிட்ரி பேஸ் அவங்களோட தலைநகரத்தில் இருக்கிறத எந்த நாடுகளுமே விரும்பாது. ஆனால் சேட் அரசாங்கம் அவர்களுடைய தலைநகரமான டிஜிமனாலேயே பிரான்ஸோட மிலிட்ரி பேஸ் அப்படிங்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அங்கே இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸ், பிரான்ஸ் நாட்டினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் ரெகுலராகவே அந்த நாட்டோட தலைநகரத்தில் ட்ரைனிங் பண்ணுறதுக்கும் அனுமதி அப்படிங்கிறத அந்த நாடு கொடுத்துருந்துருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு நெருங்கிய நட்பு அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மத்தியில் இருந்திருக்குது. ஸோ இதனால தான் பிரான்ஸ் அரசாங்கமும் சேடு நாட்டினுடைய அதிபரான டோபி இக்ரஸ் அப்படிங்கிறவர் தொடர்ந்து அங்கே ஆட்சியில் இருக்கிறதுக்கு தேவையான உதவிகள் அப்படிங்கிறத பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ எலெக்ஷனில் அவர் ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவருக்கு எதிராக யாராச்சும் போர் நடத்தணும், இல்லை கிளர்ச்சியாளர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்கள அடக்கிறதாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள்லையும் பிரான்ஸ் இந்த சேடுக்கு உதவி செஞ்சுருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேட் அரசாங்கமும் இதற்கு கைமாறாக சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளான மாலி, பர்கினோ ஃபசோ இங்கெல்லாம் பிரான்ஸுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருது, இல்லை பிரான்ஸுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஆட்சியை அங்கே யாராச்சும் கவிழ்க்கிறாங்க, கிளர்ச்சியாளர்கள் போர் நடத்துகிறாங்க அப்படின்னா தன்னுடைய நாட்டு வீரர்களை அனுப்பி அந்த கிளர்ச்சியை அடக்கிறது, ஆட்சி கவிழ்ப்பை தடுத்து நிறுத்துறது, இந்த மாதிரி பல வகைகள்லையும் சேட் அரசாங்கம் பிரான்ஸுக்கு உதவி பண்ணியிருக்குதுங்க. ஸோ இதன் விளைவாக தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சேடுக்கு ஒரு ஸ்ட்ராங் மிலிட்ரி இருக்குது இல்லையா, அதை பயன்படுத்தி சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே பிரான்ஸ் வச்சுக்கிட்டு இருந்திருக்குது. ஆனால் சமீப காலமாக பிரான்ஸினுடைய ஆதிக்கம் பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சஹேல் பிராந்தியத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் ஒன் பை ஒன்னாவே பிரான்ஸினுடைய ஆதிக்கத்திலிருந்து வெளியே போக ஆரம்பித்தாங்க. முக்கியமாக ரஷ்யா பக்கம் சாய ஆரம்பித்தாங்க, மாலி, பர்கினோ ஃபசோ, நைஜர்னு சொல்லி. ஆனால் பிரான்ஸ் அரசாங்கமே எதிர்பார்க்காத வகையில் இப்போ சேடும் அந்த வரிசையில் இணைஞ்சிருக்கிறது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியவே ஏற்படுத்தி இருக்குதுன்னு சொல்லலாம்.
அப்படி என்னப்பா மாறிடுச்சு, எதனால் இப்போ திடீர்னு சேடு ஃப்ரான்ஸை விட்டு விலகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிளுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சேடினுடைய அதிபராக இருந்தவர் பார்த்திங்கன்னா டோபி இக்ரஸ் தான். அவர் ஃப்ரான்ஸ் அரசாங்கத்துக்கு கூட பெரிய அளவுக்கு ஒரு நட்பு அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்தார். ஆனால் கடந்த 2021ஆம் ஆண்டு டோபி இக்ரஸ் இறந்து போயிடுறார். அவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய மகன் ஆட்சியை பிடிக்கிறாப்படி. ஸோ அவர் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே ஃப்ரான்ஸ் அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிக்கிறார். முக்கியமாக அந்த நாட்டினுடைய தேர்தலில் ஃப்ரான்ஸ் அரசாங்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி தான் அவர் ஜெயிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டோபி இக்ரஸுக்கு அவர் எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படின்னாலே ஃப்ரான்ஸினுடைய ஆதரவு அப்படிங்கிறது தேவைப்பட்டிருக்குது. ஆனால் அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா சேடில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினரை தன் பக்கம் ஈர்த்ததன் மூலமாக ஃப்ரான்ஸ் அரசாங்கத்தோட உதவி இல்லாமையே எலெக்ஷனில் ஜெயிக்கிறாரு. முக்கியமாக ஃப்ரான்ஸுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி தான் ஜெயிக்கிறார். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ அவர் பார்த்தீங்கன்னா சேடுங்கிற நாட்டை ஃப்ரான்ஸுக்கு எதிராக திருப்பிட்டா. அப்படி அது மட்டும் இல்லைங்க, சமீபத்தில் தேர்தல்களில் டோபி இக்ரஸினுடைய மகன் ஜெயிச்சதையுமே ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டினையெல்லாம் போய் சந்தித்து பேசியிருக்கா. அப்படி ஸோ இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு சேடினுடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாகவே ஃப்ரான்ஸுக்கு எதிராக திரும்பிடுச்சு. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சேடுக்குள்ளே ரஷ்யா நுழைய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ கூடிய சீக்கிரம் சேட் அப்படிங்கிற நாட்டிலையும் வேகனர் படைகள் நுழையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளான மாலி, நைஜர்லாம் ஆல்ரெடி வேகனர் படைகள் உள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ சேடுலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் படைகளை வெளியேற சொல்லியிருக்கிறதன் விளைவாக இதை பயன்படுத்தி ரஷ்யாவினுடைய வேகனர் படைகள் உள்ளே நுழையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ சேடை இழந்ததன் மூலமாக கம்ப்ளீட்டாகவே இந்த சஹேல் பிராந்தியத்தில் ஃப்ரான்ஸ் அரசாங்கம் தன்னுடைய ஆதிக்கத்தை இழந்திருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, சேடை தன்னுடைய கட்டுப்பாட்டிலிருந்து இழந்ததன் மூலமாக மாலி, நைஜர், புர்கினோ ஃபசோ மாதிரியான நாடுகளை மீண்டும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது இப்போ ஃப்ரான்ஸுக்கு இல்லாமல் போயிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சேட் அரசாங்கம் அமெரிக்க படைகளையும் வெளியேற சொல்லிட்டு தான் சொல்லப்படுது. ஸோ 6 மாதத்துக்கு முன்னாடியே அமெரிக்க படைகள் சேடிலிருந்து வெளியேற போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சா, வெளியேறிட்டாங்களா அப்படிங்கிறத பற்றின தெளிவான தகவல்கள் இல்லை. ஸோ ஒரு பக்கம் சேட் அரசாங்கம் தான் இப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தா, மறுபக்கம் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மற்றொரு நாடான செனேகலும் அந்நாட்டில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு படைகளை வெளியேற சொல்லி உத்தரவிட தயாராகிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. இது பிரான்ஸுக்கு மட்டுமே பிரச்சனை கிடையாதுங்க, மொத்த மேற்குலக நாடுகளுக்குமே இது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். காரணம், ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் மேற்குலக நாடுகளுடைய ஆதிக்கத்துக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் அரசாங்கம் தான். அப்படிப்பட்ட ஃப்ரான்ஸே இப்போ அங்கேருந்து தூக்கி எறியப்படுது அப்படிங்கும் பொழுது ஆப்பிரிக்காவில் மேற்குலக நாடுகளுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு குறைக்கப்படும். ஸோ ரஷ்யாவும் இந்த ஒரு கேப்பை பயன்படுத்திக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே என்டராக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சேடலையும் வேகனர் படைகள் நுழைஞ்சாங்க அப்படின்னா அது மிக பெரும் பின்னடைவாக அவர்களுக்கு மாறும். பிரான்ஸ் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்களோட உள்நாட்டு பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்குதுங்க. ஸோ கடந்த தேர்தலில் பிரான்ஸினுடைய அதிபரான எமானுவேல் மேக்ரோனுடைய கட்சி அவங்க எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு மெஜாரிட்டியை வாங்கலை. ஸோ இப்போ ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் அவர் ஃப்ரான்ஸில் ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்டோட பிரைம் மினிஸ்டரை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க நாட்டினுடைய சட்டமன்றம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலமாக ஆட்சியை கலைச்சி விட்டுட்டாங்க. ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா எமானுவேல் மேக்ரோன் மறுபடியும் ஒரு புது பிரைம் மினிஸ்டரை நியமிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அப்படியே அவர் மறுபடியும் ஒரு பிரைம் மினிஸ்டர் நியமித்தாலுமே கூட அந்த பிரைம் மினிஸ்டரையும் எவ்வளோ நாளைக்கு வச்சுருப்பாங்க, ஆனால் மீண்டும் அதே மாதிரியான ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஆட்சி கவிழ்ப்புகள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எமானுவேல் மேக்ரோனுடைய பதவிக்கும் பெரிய ஆபத்து வரும். மறுபடியும் ஒரு எலெக்ஷன் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஃப்ரான்ஸில் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் மேக்ரோன் ஜெயிப்பாரா அப்படிங்கிறது தெரியாது. என்னதான் எமானுவேல் மேக்ரோன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 5 வருடங்களையும் ஆட்சி செய்யாமல் நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே கூட அவங்க உள்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய குழப்பம் அப்படிங்கிறது தொடர்ந்து நிலவிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த குழப்பமும் கடந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஆரம்பமாக இருக்குதுங்க. அது பத்தாதுன்னு சேடு, செனகல்னு சொல்லி இந்த மாதிரி தொடர்ந்து பிரான்ஸினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த நாடுகள் வெளியே போய்கிட்டே இருக்கிறதும் பிரான்ஸுக்கு பெரும் பிரச்சனையாக இப்போ மாற ஆரம்பிச்சிருக்குது. கண்டிப்பாக இந்த எல்லா சம்பவத்துக்கும் பின்னாடி ரஷ்யாவினுடைய கை இருக்குது அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லைங்க. இதனால தாங்க ரஷ்யாவுக்கு எதிரான இந்த உக்ரைன் போர்லையும் பிரான்ஸ் அரசாங்கம் அமெரிக்காவை விடவுமே ரொம்பவே தீவிரமாக இருக்கிறாங்க.
ஸோ லாங் ரேஞ்ச் மிசைல் கொடுக்கறதாகட்டும், ஆயுதங்கள் கொடுக்கறதாகட்டும், ரஷ்யாவுக்கு எதிராக பிரான்ஸ் பெரிய அளவுக்கு பண்ணிட்டு இருக்குது. ஸோ அதற்கு பழிவாங்கிற வகையில் ரஷ்யாவும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிரான்ஸுக்கு ஆப்பிரிக்காவில் அடிமேல அடி அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த 2 நாடுகளுக்குமான ரைவல்ரி அப்படிங்கிறது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரான்ஸ் அரசாங்கத்தால் அவங்க இழந்த அதிகாரத்தை மீட்டு கொண்டு வர முடியுமா, இல்லை இருக்கிற கொஞ்ச நஞ்ச அதிகாரத்தையும் கம்ப்ளீட்டாக ரஷ்யா கிட்ட இழந்துருவாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.